முதல்ல ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நான் டே நைட்டாக வேலை செய்கிறேன். ஓட்டு போட்டவங்க வந்து நமது தொகுதிக்கு இந்த எம்எல்ஏ நல்லது செய்வார் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. கவர்மெண்டோட செலவு ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளவு ஆயிருக்கு. ஒன்றுமே இல்லாமல் அவங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், எங்கள் கட்சி தலைமை சரியில்லை. உண்மையான ஒரு தொண்டரோ உண்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ கட்சி தலைமையாக இருந்தால் தலைமையை மாற்றணுமா? அதுக்காக எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறங்கிறது பெரிய ஜனநாயக துரோகம். வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஜனநாயக துரோகம். டெமோக்ரஸி இல்லாத ஆளை ஒருத்தரை எம்எல்ஏ மக்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மக்களுக்கு விசுவாசம் இல்லாமல் சர்க்காரோட காசெல்லாம் அழிச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போகிறது பேர் டெமோக்ரஸி கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. கண்டிப்பாக யாராவது கேஸ் போட்டு அவங்க மேலே நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும். சார், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கே எம்எல்ஏவாக இருக்கீங்க சார்? என் பேர் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன். சைன் கோலிவாடா தொகுதி, மும்பை, மகாராஷ்டிராவில் இப்போ ஒரே இடத்துல இருந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். நான் பாரதிய ஜனதா பார்ட்டி என்ற கட்சியிலேருந்து. சார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இப்போ நீங்கள் இருக்க அந்த பகுதியில் வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்குது? இங்கே எப்படி இருக்காங்க? சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கேவலமாக இல்லை. கண்ட இடத்துல கஞ்சா விற்கிறது, கண்ட இடத்துல சாராயம் குடிச்சிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, போதையினால் அடிமையாகி என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது முன்னாள் அரசாங்கத்திலிருந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் இன்னும் குறையலை. கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தினால இது குறைக்கப்படும் அப்படின்னு நம்புகிறேன். சார், அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கியிருக்காரு. இதை இப்போ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் கட்சியில் கூட இருந்துட்டு இப்போ வந்து புதுக்கட்சி விலகி புதுக்கட்சி தனியாக தொடங்கியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதியார் சொல்லியிருக்காருல, எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள். தமிழ்நாட்டில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். லாரன்ஸே துவங்க போகிறாரு. உங்கள் டிவியில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். கட்சி தொடங்கினா தான் ஜெயிச்சா தான் மக்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு தவறான கொள்கை, தவறான குறிக்கோள். உண்மையாக சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் மக்களுக்கு சேவை செய்யலாம். மக்களுடைய அங்கீகாரம், சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மந்திரி, இதெல்லாம் வச்சு மனிதனை வந்து ஒரு ஓட்டரையும் கடவுளாக மதிக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது ஒவ்வொரு ஓட்டர்ஸ். அந்த ஓட்டருக்கு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் டே நைட்டாக வேலை செய்யணும். எல்லாரும் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுறது? கட்சி ஆரம்பிக்காமல் தனி மனிதனாலும் சேவை செய்ய முடியும். கட்சி ஆரம்பித்து இத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க வச்சுருக்காங்க. எம்எல்ஏ ஜெயிச்ச ஏரியாவும் இருக்குது. எம்எல்ஏக்கு இல்லாமல் இன்னொரு வேட்பாளருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக 52,000 ஓட்டு இங்கே வாங்கியிருக்காரு. பாரதிய ஜனதா பார்ட்டியை கட்சி சேர்ந்தவர். அவங்க ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையா? எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. ஜெயித்தவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் மரியாதை, மற்ற பேருக்கெல்லாம் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசியலில் பேசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. டிஎம்கேயில் 69 ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கேயில் 47 ஜெயிச்சிருக்காங்க. அந்த கட்சி மரியாதை, அந்த எம்எல்ஏ ஜெயிக்க வச்சதுக்கு மக்களுக்கு மரியாதை இருக்குல்ல. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது, ரொம்ப ஆங்காரமாக பேசுகிறது, அதெல்லாம் தப்பு. ஒருத்தனுக்கு ஒரு நல்ல பதவியை மக்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடவுள் ஆசீர்வாதத்தில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கவங்கெல்லாம் நடுத்தர மக்களோட மக்களாக இருந்தவங்க எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு இவங்க வேலை செஞ்சாங்கன்னா மனித சமுதாயம் கரம்பக்குடியில் எல்லா தமிழ்நாட்டில் முன்னுக்கு வர முடியும். எந்தெந்த சேவை செய்யாமல் இருக்கிறாங்களோ, நாம் ஊரில் மைக்கில் சொன்னேன், இந்த சாராய வருமானத்தினால தான் அரசாங்கத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மாறி போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த வருமானத்தை வேறு இதில் ஏற்படுத்திக்கிறங்க அரசாங்கம். அந்த திறமை உங்களுக்கு வேணும்ல. சாராயத்தை விற்று மனுஷனை கொண்டு போதையினால எல்லா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது குறையாது. போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அதுக்கு முன் வர வேண்டும். அது மின்வெட்டுனா ஒவ்வொரு ஏரியாவும் அந்தந்த எம்எல்ஏ ஒரு கட்சிக்காரங்க இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்க, அனைத்து கட்சியும். இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், சப்கா சாத் சப்கா விகாஸ்.
மின்வெட்டுக்கு கவர்மெண்ட் மட்டுமே காரணமா? மின் ஊழியர்களை நம்மெல்லாம் போய் பார்க்க முடியாதா? எல்லாரும் பார்க்கலாம். அது அடிப்படை என்ன போகுது? இப்போ வெயிலில் அதிகமாக எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணுறாங்க, ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு காரணம். அடுத்து இல்லாமல் ஒரு தடவை ஏற்பட்ட தப்பை திருப்பி திருத்த முடியலைன்னா அந்த ஊழியர்களோ அந்த அமைச்சரோ அந்த எம்எல்ஏவே இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு தடவை தப்பு ஏற்படலாம், 2 தடவை தப்பு ஏற்படலாம். அது திருப்பி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் 2 மாத காலம் சென்னையிலேருந்து எல்லா இடத்துலையும் மின்வெட்டு. என் ஏரியாவில் மின்வெட்டு வருது. என் ஏரியாவில் மின்வெட்டு வந்தால் 12:30 மணி 1 மணிக்கு வருது. மிட் நைட்டு எல்லோரும் ஏசி ஃபேனை யூஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக என் நம்பரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்கிட்ட இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க 12:30 மணிக்கு. இபி அதிகாரி, எலக்ட்ரிக் போர்டு அதிகாரி அழைச்சி அவர் வண்டியோட என் வண்டியை எடுத்துக்கிட்டு கார் போகாத இடத்துல மோட்டர் சைக்கிளில் போய் நைட்டு அவங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த ஆள் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவார். நான் இபி அதிகாரியோடு இருந்தால் அவங்களுக்கு மின் இணைப்பை சரி பண்ணிட்டு தான் வருவேன். அடுத்த நாள் அந்த இடத்துல ஹெவி கெப்பாசிட்டி ரோல், ஹெவி கெப்பாசிட்டி வயர் லோடு அதிகமாச்சுன்னா என்ன வேணும்? கெப்பாசிட்டி இல்லாததுனால ட்ரிப் ஆகுது. அந்த இடத்துல வயர் எரிஞ்சு போயிடுது, மீட்ரு கேபினும் எரிஞ்சு போயிடுது. அந்த மீட்ரு கேபினை சரி பண்ணணும், ஹெவி கெப்பாசிட்டி வயர் போகணும். இது ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவனுக்கு தான் தெரியும். வேலை செய்யாதது இபி மேலே சொல்லிவிட்டு அரசாங்கம் மேலே சொல்லிவிட்டு அதை அரசாங்க அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஸ்டாண்டிங் எம்எல்ஏ தான், சிட்டிங் எம்எல்ஏ தான் பண்ண முடியும். சார், தமிழக ஆட்சியாளர்கள் வந்து தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? நீட் தேர்வு என்பது இது வந்து ஒரு மருத்துவம், ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் நீட் தேர்வில் பாஸ் பண்ணவங்க வித்தவுட் டொனேஷன் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்க முடியும். இந்த மெடிக்கல் காலேஜ் டொனேஷன்லாம் 20 லட்சத்துலேருந்து 60 லட்சம் 70 லட்சம் சில பேர் சொல்கிறாங்க. 1 கோடி ரூபா முன்னால் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க நீட் தேர்வுக்கு முன்னால். இப்போது ஒரு ஏழை எளிய மாணவர், நடுத்தர வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவர் நீட் தேர்வில் பாஸ் பண்ணிட்டாருன்னா இந்த 50 லட்சம் 1 கோடி கட்ட வேண்டியதில்லை. நேராக போய் அவர் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். இந்த குறை சொல்கிற அரசாங்கம் அரசியல் நடத்துறதுக்கு தான் பண்ணுறாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார், இப்போ உள்ள முதல்வர் சொல்கிறாரு நீட் தேர்வு வேண்டான்னு பாரத பிரதமருக்கு சொல்கிறார். இப்போ அது வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்கு இப்போ நாங்கள் பயிற்சி முகாம் வச்சுருக்கோம். அது மாதிரி பயிற்சி முகாம் பண்ணுங்கள். எந்த மாணவர்களும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி மெரிட்டோட போய் டொனேஷன் இல்லாமல் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்குங்க. அதுக்கு அரசாங்கம் உதவணுமா உதவக்கூடாதா? அதை செய்யுங்க. சந்திராவட்ட தொகுதி எம்எல்ஏ சார் பட்டா வேணும்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்கிட்ட கோரிக்கை சொல்லும் போது அவங்க போய் கோர்ட்டில் பார்த்துக்கங்க, எம்எல்ஏ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் சொல்கிறாரு. அதோட உங்களுக்கு சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா அது அவரை தான் கேட்கணும். எந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்? நான் வந்து பொதுமக்கள் பட்டா அம்புக்கோயில் முக்கத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஆரம்பிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி 2-2.5 மாதத்தில் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து எங்கள் வேட்பாளர் உதயகுமார் அவர்கள் என்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு, இப்போ குன்னடார் கோயிலில் ஆரம்பிங்கன்னு. அங்கேயும் ஆரம்பிப்பேன். நான் இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறனோ, எனக்கு ஓட்டு கிடைக்க போகிறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிஜேபி வளர்க்குறங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை இங்கே உள்ள இளைஞர்களுக்கு நான் பிறந்த ஊரில் நான் நல்லது செய்யணும். இப்போ போலீஸ் ஆய்வாளர் சொன்னாங்க இங்கே சிசிடிவி கேமரா சரியாக இல்லைன்னு, நானே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் அங்கே பிஸ்னஸில் சம்பாதிக்கிற காசை எனது தொகுதிக்கு மக்கள் சேவைக்காக நல்ல பயனுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாரும் நினைக்கணும். குறிப்பாக அரசியலில் இருக்க இப்போ அவர் ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சராக இருந்து இப்போ இங்கே எம்எல்ஏ ஆகிருக்கார். அவருக்கு அரசியல் அனுபவம் நிறையா இருக்கணும். மக்களை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. கோர்ட்டில் போய் கேட்டுக்கன்னா அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒவ்வொரு கோரிக்கையும் வருது. அவர் சம்மந்தப்பட்ட கோரிக்கையும் வருது, சம்மந்தப்படாத கோரிக்கையும் வருது. மக்கள்கிட்ட வந்து இந்த எப்போ அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க அதை எப்போ நிறைவேற்ற முடியும்னு அவங்கள சொல்லணும். மொழியோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் வக்கீலை பிடிச்சி அவர் போயிடுவார். எம்எல்ஏட்ட எதுக்கு வரணும்? சார், ஆய்வுக்கு செல்ல இடங்கள்ல வந்து தமிழக அமைச்சர்களோட அணுகுமுறை எப்படி சார் இருக்கு? இதில் ஆய்வுக்கு போகிறாங்கல்ல சார், இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்கல்ல மினிஸ்டர்ஸ், அங்கே போகிற இடத்துல தமிழக அமைச்சர்களோட அணுகுமுறை எப்படி சார் இருக்கு? அது அந்த ஏரியா மக்களை தான் கேட்கணும். நான் பாம்பேயில் இருக்காள், எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி. இப்போ விஜயோட தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கா, மும்பையிலையும் இருக்குமா? விஜயோட தாக்கம் மும்பையில் இல்லை. நேற்று கர்நாடகா சென்றார், அங்கே சரியாக வரவேற்பு இது பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மும்பையில் எதுவும் கர்நாடகா பற்றி எனக்கு தெரியாது. இப்போ விஜயோட தாக்கத்தை விட இன்றைக்கி பேப்பரில் தினத்தந்தியில் போட்டிருக்கு, விஜயோட அலையை வந்து திமுக நிர்வாகிகள் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. விஜயோட அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசாங்கமாக இருந்திருந்தால், மக்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கமாக இருந்திருந்தால்
இன்றைக்கி விஜய் ஜெயிச்சிருக்க முடியாத. எலெக்ஷனுக்காக கோரிக்கை, ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துறது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அவர் 2000 கொடுத்து ஓட்டு வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. விஜய் ஜெயிச்சா நான் 2500 தந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் சொல்கிறாரு, பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கோரிக்கை. அது நாளாக எவ்வளோ பண்ண முடியும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அவரை குறை சொல்ல இங்கே வரல. எல்லாருமே இலவசங்களை சொல்லி ஓட்டு வாங்குகிற தமிழகம். காசு கொடுக்காத ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ காசே அறிவிக்கக்கூடாதுல்ல. 2500 தர்றேன், 4000 தர்றேன், இது ஜெயிச்சதுக்கு பிறகு பண்ணுங்களேன். ஆசையை ஏற்படுத்தி ஓட்டு வாங்குறது உண்மையான டெமோக்ரஸி தமிழ்நாட்டில் வரணும்னு நான் விரும்புகிறேன். இவங்க இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ உள்ள போக்கு நல்ல முறையாக இருக்குது. இதே கடைசி வரைக்கும் போகுமா? ஒருத்தர் சொல்கிறாரு கட்சிக்காரரு, டிஎம்கே கொடுக்குற காசை பாதி காசு எங்களுக்கு கொடுத்தா போதும், அவங்க கட்சிக்காரர் தான். இப்போ விஜய் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் மனசார நினைக்கிறது மாதிரி தெரியுது. இன்றைக்கி நிலைமைக்கு கூட உங்களாம் அது மாதிரி நடந்தால் தான் இந்த அரசாங்கம் நல்லபடியாக கொண்டு போக முடியும். மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசாங்கமாக வரணும். பார்க்கலாம் சார். இப்போ மின்சாரத்துல வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாம போச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுல வந்து மற்ற அரசியல் கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட அரசாங்கம் வந்து முந்தைய திமுக அரசை காப்பாத்துறதுக்காக ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொல்றாங்க. அது பாதுகாப்பா இருந்ததை இவங்க விஜய் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள் அவங்களோட ஒத்துழைப்போட தான் இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது சம்பந்தம் உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, ஹார்ட் டிஸ்க்கு விஜய் அரசியலில் இருக்கையில் முதல்வராக மாண்புமிகு முதல்வராக இருக்கையில் காணாமல் போச்சுனாக்கா விஜய் அரசாங்கத்து மேலே தானே பழி வரும். அதுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறது? இப்போ ஒரு சின்ன குழந்தையோ, கற்பனை இப்போ சகோதரியோ, முதியோர்களோ எவ்வளோ நேரம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியும்? சிட்டி லெவலில், கிராமத்தில் இந்த காற்றுல இருந்துடலாம். சிட்டியில் இருக்க முடியுமா? மெட்ராஸில் தான் அதிகமான இந்த தாக்கம். கரம்பூடி காவல் நிலையத்தில் போலீஸ் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் வந்து ரொம்ப நேரம் அவதிப்படுறாங்க பெட்டிஷனை விசாரிக்கவே. அதோட உங்கள் கருத்து? அதோட நீங்கள் சொன்னால் நான் எஸ்பிக்கு லெட்டர் எழுதுகிறேன், நீங்களும் எழுதுங்க பத்திரக்கார். உங்களோட இது கருத்து? கண்டிப்பாக இது ஆய்வாளர் துருவாக ஆய்வாளருக்கு ஒரு மனு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்பி புதுக்கோட்டை அவருக்கு மனு கொடுக்கணும். டிஐஜி அவங்களுக்கு மனு கொடுத்ததோடு நிற்காமல் இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து மனு கொடுத்து ஒரு மாதமோ 1.5 மாதம் கழித்து இது கண்டிப்பாக இதுக்கு வந்து நிர்வாகம் செவி சாய்க்கலைனாக்கா ப்ரெஸ்ஸில் கொண்டு வாங்க, 4 மக்களை பேச சொல்லுங்கள், டிவியில் பார்த்தா மாற்றம் வரும். சார், அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பிறகு பாஜக உள்ள தொண்டர்கள் வந்து தெரிஞ்சு அண்ணாமலை டாபிக்காக சொல்கிறாங்க. அது குறித்து உங்களை கருத்து என்ன சார்? அவங்க இஷ்டம். அதான் டெமோக்ரஸி கண்ட்ரி, அது முறை அவரும் கேள்வி. யார் எங்கே வேணாலும் போகலாம், எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். இன்றைக்கி உள்ள தமிழ்நாட்டில் ட்ரெண்டு எந்த மக்களுக்கு என்ன வேலை தேவை, எந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறத இல்லாமல் யார் எந்த கட்சிக்கு போகிறது? என்னோட கட்சி தலைமை இல்லைன்னா நான் என்னோட சொந்த காலில்னு அந்த கட்சி தலைமையை மாற்றி அந்த கட்சியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை மாறி போச்சு. மந்திரியும் போகிறாரு, எம்எல்ஏயும் போகிறாங்க. நேற்று கூட கன்னியாகுமரி எம்எல்ஏ இன்றைக்கி பாரதிய ஜனதா பார்ட்டியிலேருந்து விலகி விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க, விஜயதரணி. ஆமாம், இது மாதிரி போகிறது வர்றது இதெல்லாம் நிற்பாட்ட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வரும். சார், இப்போ தமிழக மக்கள் வந்து ஒரு நடிகருக்கு வாக்களித்து அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. வேட்பாளர் யாருன்னு கூட பார்க்காத ஒரு கண்டிஷனில் தான் ஓட்டு போட்டிருக்கா சொல்லி குற்றச்சாட்டுகள் வருது. சினிமா முகத்தினால தமிழக மக்கள் வந்து இப்படி இருக்காங்களா சார்? இல்லையே, சினிமா மக்கள்லாம் சீமான் சினிமாவில் தான் இருக்கார். அவருக்கு ஏன் ஓட்டு போடலை? 3வது பிளேஸ் ஒரு ஆள் கூட ஜெயிக்க முடியல. நான் மனசில் எனக்கு படுறதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் அரசாங்கம் மக்களுக்கு சரியாக செயல்படலை, சேவை செய்யலை, எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு தேவை ஓட்டு. ஜெயித்தவொடனே திருப்பி இந்த கட்சி அடுத்த அரசாங்கத்தை எப்படி கொண்டு வர முடியும்? நோக்கமே இதே இருந்தாக்க எத்தனை தடவை மக்கள் ஏமாறுவான்? மாற்று அரசாங்கத்தை கொண்டு வர்ற பெர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். சினிமான்னு கிடையாது. முதல்ல விஜயகாந்தை வரவேற்றாங்க, அவர் எதிர்கட்சியாக வந்தார். அப்போ டிஎம்கே 3வது இடத்துக்கு போச்சு. இப்போ அதே மாதிரி விஜய் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இதுக்கு காரணம் வந்து முக்கியமாக தமிழக அரசாங்கம் நல்லா செயல்படுறேங்கிறத வேற்று அரசாங்கத்தை கொண்டு வர காரணமாக தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ தமிழக அரசு இல்லை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. காவல்துறை வந்து அவங்க வந்து சரியாக செயல்படலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. அது எப்படி சார் பார்க்குறீங்க?
இல்லை காவல்துறை இப்போ முதல்வர் புதுசா இருக்கலாம் சார். மற்றபடி காவல்துறையில இருக்கிற இயக்குநர்களா இருக்கட்டும், அவங்களோட டிஜிபி அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்க வந்து பயிற்சி பெற்றவங்க ஏற்கனவே பதவியில் இருக்காங்க. அவங்க செய்யலாமே சார், அவங்களோட கடமை சரியா செய்யலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதா எதிர்கட்சிகள் போக போக தான் நிறைய பேர் இதை பார்க்குறவங்கலாம் வந்து கலந்துக்கிறங்க. உங்களுடைய திறமையினால் நல்லபடியாக உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல ஒரு மனிதனாகுங்க, நல்ல ஒரு வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.